Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, வருக. கல்வியாளர் ஒருத்தர் துணைவேந்தர் வேணும் அப்படிங்கிறப்ப தான் கல்வியாளர் கருத்து என்ன சார் இந்த இப்படி 5 ஆண்டுகளாக தொடர்ந்துச்சு, இப்போ ஒரு சுமூகமான முடிவை நோக்கி போகுது, துணைவேந்தர் விரைவில் நியமிக்கப்பட்டுவாங்கன்னா கல்லூரி பல்கலைக்கழகம் கல்லூரி ஆரம்பிச்சாச்சு, பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாச்சு, ஆனால் ஆசிரியர்கள் இல்லை, தலைமையில் யாரும் இல்லைங்கிறப்ப ஒரு பெரும் கேள்விக்குறி தான் எழுகிறது. இப்போ உள்ள ஒரு ட்ரெண்டிங் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து என்னென்னா, ஆசிரியர்கள் இந்த வருஷம் அகாடமிக் இயரில் இல்லையா, பேராசிரியர்கள் இந்த வருஷம் அகாடமிக் இயரில் இல்லையா, இப்போ லாஸ்ட் இயர்லேயும் அந்த ஷார்ட்டேஜை நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்லைங்களா. அப்போ லாஸ்ட் இயர் ரெண்டாவது வந்து என்னென்னாக்க, இந்த ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம், ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கலாம், நம்ம ஆசிரியர்கள் வந்து இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் அதிகமாகிட்டு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகல, கவர்மெண்ட் காலேஜஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அப்போ ஹையர் எஜுகேஷன் நம்மளுடைய என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் பர்மனெண்ட் டீச்சர்ஸ் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அங்கே நிதிச்சுமை இருக்குங்கிற சொல்லிட்டு தான் பார்ட் டைம் டீச்சர்ஸை வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அந்த மாடலில் வந்து பசங்க வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் போய் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு 40,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் வந்து ஃபீஸ் கொடுத்து படிக்கிறதுக்கு நீங்கள் 4,000 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து நீங்கள் வந்து பார்ட் டைம் டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் சேலரியை கொடுத்து பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு மாடல் தான். இதை வந்து நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். அந்த மாடல்லையும் பல்கலைக்கழக மானிய குழு 50,000 குறைந்தபட்சம் ஊதியம் நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே 30,000 கூட இல்லை இருக்கு. அது வந்து பல்கலைக்கழகம் குழு கொடுக்கலாங்க. நீங்கள் அதுமாரி எல்லா ஸ்டேட்லையும் கொடுக்குறாங்களா, நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் கொடுக்குறாங்க எல்லா ஸ்டேட்லையும் வந்து இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்களா, இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எனக்கு தெரியும் கொடுக்கலாம் மேபி. ஏன்னா இந்த மாடல் வந்து இதை நான் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். எனக்கு நமக்கு வந்து ஒரு செல்ஃப் ஃபினான்ஸில் போயிட்டு அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்த ஒரு படிக்கிறவர் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து படிக்கிறதுக்கான என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் இது பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் இயர் ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கோ, இந்த வருஷம் ஷார்ட்டேஜ் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா இவங்களுக்கு நம்ம அவகாசம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ தான் வந்து ஜூனில் ஒரு 2 months ஆகுது. 2 months வந்த உடனே அவங்க வந்து ஒவ்வொன்றையும் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி ஆகணும். எங்கெங்கே ஷார்ட் ஃபால்ஸ் இருக்குது, எங்கெங்கே இஷ்யூஸ் இருக்குது, அவங்களாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது அப்பாயின்மெண்ட் லெவல் போவாங்க. இப்போ ஹையர் எஜுகேஷன் நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா. இப்போ ஹையர் எஜுகேஷனில் பார்த்தோம்னா தமிழ்நாடு இஸ் பெஸ்ட். நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு 47 to 50 இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து 50% வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சத்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் ஸ்டூடெண்ட் வந்து ஹையர் எஜுகேஷனில் என்ரோல் பண்ணியிருக்காங்க பசங்க. அதேமாதிரி நீங்கள் பார்க்கும்பொழுது என்னக்கா இந்த வேந்தர், அதாவது உங்களுக்கு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறீங்க இல்லையா, வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் எங்கே வருது அப்படின்னா பிஃபோர் தி அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி. அதுக்கு முன்னாடி இந்த கமிட்டி தான் மிக முக்கியமான விஷயங்கள். ஏன் இந்த சர்ச் கமிட்டியில் ஏன் முக்கியமான விஷயங்கள், நான் இது வந்து ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு யூஜிசி தான் நமக்கு, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் நமக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. அப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து இது நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எப்படி வேணா இருந்திருக்கலாம், நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி வேணா யூனிவர்சிட்டியில் நம்ம செட்டப் பண்ணியிருக்கலாம். பட் ஓவர் த டைமில் வந்து ஒரு ரூல் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு யூஜிசி ரெகுலேஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ வெஸ்ட் பெங்காலாக இருக்கலாம், மற்ற ஸ்டேட்டாக இருக்கலாம், கேரளாவில் ரொம்ப அதே தமிழ்நாடு மாரி பிரச்சனை இருந்துட்டு இருக்காங்க. யூஜிசியோடைய நாமினி வந்து ஒரு ஆள் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணும்பொழுது அதில் பிரச்சனையே கிடையாது. இல்லை, அங்கே தான் என்ன சொல்கிறாங்கன்னா யூஜிசி என்பது இந்த பாடத்திட்டம் கட்டமைப்பு இதையே இல்ல சார், இது வரையறை பண்ணணும், பார்க்கணும், முறைப்படுத்தணும். இல்லைங்க, ஆனா நிர்வாகத்துக்குள்ள வரக்கூடாது. இல்லைங்க, நிர்வாக மாநில அரசு. இல்லைங்க, அப்ப நீங்க யூஜிசி ரெகுலேஷன் எதுவும் பண்ணவே இல்லையா? 3 years ப்ரோக்ராம் கொடுக்கலையா, 5 years இன்டகிரேட்டட் கொடுக்கலையா? எல்லாத்துக்கும் அப்ரூவல் வாங்கி தான் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. அது அந்த அப்ரூவல் கொடுக்குற வேலையை மட்டும் பார்த்தா போதும், நிர்வாகத்துக்குள்ள நீங்க வராதீங்க. நிர்வாகத்திலேயே ஸ்ட்ரீம்லைன் பண்றது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். நம்மளா பேசிட்டு இருக்கலாம். நமக்கு நிர்வாகத்துல ஒரு யூனிவர்சிட்டி ரைட் யூனிவர்சிட்டி ராங் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் பண்றது யார்? அவங்க இன்க்ளூடிங் அட்மினிஸ்ட்ரேஷன், அகாடமிக், ரிசர்ச், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் சேர்த்து தான் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க அப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணும்பொழுது எனக்கு யூஜிசி நாமினி ஒரு ஆள் நீங்க வச்சிருந்து போட்டிருந்த மாதிரி இதுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. அதுல வந்து அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது சார் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பீப்புள் அதிகமாக வந்துட்டாங்க, அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல வந்து எஜுகேஷனலிஸ்ட் என்ன பொறுத்தவரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினியே வந்தாலும் அவர் பயாஸ் பண்ண மாட்டார் நான் நினைக்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்டோட நாமினி வந்தாலும் அதை பயாஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருடைய சிஸ்டம் அப்படி இருக்குது. போர்ட்டல்ல வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கரெக்டா அப்படி இருக்கு. ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சூரப்பா வந்தப்ப என்னென்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம்ல சார். நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரிதான். சூரப்பா இஸ் எ ரைட் பர்சன். அவர் அதர் ஸ்டேட்டா கூட இருக்கலாம். அவருக்காக நான் பேசுறது எனக்கு தெரியும். ஐ நோ இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ். அவர் எந்த அளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஃபண்டை கண்ட்ரோல் பண்ணிருக்காரு எனக்கு தெரியும். பர்சனலா சொல்ல முடியும் என்னால. ஏன்னா அவர் இஸ் எ ரைட் பர்சன். காயத்ரி ஏதோ சொல்ல வராங்க. காயத்ரி இல்ல அவங்க இல்ல, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. நீங்க பேசுனது எதுவும் கேட்கல, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. எஸ்
இல்ல இன்னைக்கு வெங்கட் நாராயணாவை சிறப்பு பிரதிநிதியா போட்டா என்ன தப்பு, அவர் கர்நாடகாக்காரரா இருக்கிறாரு, தெலுங்கானால அவரோட இதை வச்சிருக்கிறாருன்னு பேசும்போது யாரா இருந்தா என்ன திறமைன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு கல்வியாளர், உலகம் முழுக்க அவர் கல்வியாளர் தான். ஆனா தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த சூரப்பாவுக்கு எத்தனை கேள்வி எழுப்புனீங்க. அவர் கட்டுப்படுத்தினாரு. அதனாலதான் உங்களுக்கு இங்க பிடிக்கும் கல்வியாளர்கள் அதனால பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். ஏன்னா அவர் பர்சனலா எனக்கு தெரியும், அவர் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தார் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி எனக்கு தெரியும். அதனால எஜுகேஷனலிஸ்ட். ரெண்டாவது எனக்கு இந்த சர்ச் கமிட்டியோட பவர் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அப்ளிகேஷன் போட்டவங்க தான் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள், அப்படி கிடையாது. அப்ளிகன்ஸ் 100 people இருந்தா கூட எலிஜிபிலிட்டி இல்லைன்னா கூட அவங்களால ஒரு ஆளை கொண்டு வந்து போட முடியும். அந்த பவர், சர்ச் கமிட்டியோட பவர் அதுதான். ஸோ அதனால வேணா செஞ்சிருக்கலாம். வேணா அவர் இஸ் ரைட் பர்சன். ஏன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு 5 years பேக் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் நான் போயிருக்கேன். அண்ணா பல்கலைக்கழகத்திலும் நிறைய நிதி முறைகேடுகள் குற்றச்சாட்டும் வந்துச்சு, விசாரணையும் ஒரு பக்கம் தொடர்ந்து 5 years பேக் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் போயிருந்தேன். என்னுடைய கெஸ்ட் ரூம் பக்கத்தில் அவர் இருந்தார். அவர் வந்த காரு மாருதி 800. எங்க பெங்களூர்ல இருந்து மைசூர் வந்த கார் மாருதி 800. அப்போ அவருடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன, அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கு. அதனால யார் உண்மையை அதை தான் நம்ம செய்யணும் முடிஞ்சு. அவர் நிறைய ஸ்ட்ரீம்ல எல்லாம் பண்ணார், கொண்டு வந்தார். ஆனால் முடியல, அது முடியல. அது வேதியியல்ல முனைவர் பட்டம் பெற்றவர் கூட 15,000 சம்பளத்தில் தான் பணியாற்ற வேண்டிய ஒரு நிலைமை. ஐயா சொல்றது அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அப்சர்வேஷன் வச்சு சொல்றாங்க. பட் அதுமாரி சொல்றதே மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எம்எஸ்சியோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த பசங்களுக்கு 40,000 பேருக்கு கெமிஸ்ட்ரி ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் வேலை இருக்குது. அப்போ என்னன்னா நீங்க கோல்டு மெடலிஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு லீஸ்ட் ரேங்கா இருக்கலாம். யாருக்கு அந்த காம்பிடன்சி இருக்குன்னு பார்க்கணும். அது பிஹெச்டி முடிச்சவங்க முடிக்காதவங்களும் அப்படி கிடையாது. என்கிட்ட அதுக்கான காம்பிடன்சி இருக்கு அப்படிங்கணும். நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னா எந்த ஏரியாவில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், என்னுடைய காம்பிடன்சி என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாதான் முடியுமா ஒழிஞ்சு. இல்ல இன்னைக்கு நான் சாதாரண ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஒரு பிஹெச்டி கெமிஸ்ட்ரி போனார்னா 40,000 சம்பளம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடந்த 5-6 ஆண்டுகளாக பார்க்கிறோம், ஒரு அடிப்படை அறிவியல் கலைஞர்கள் கல்லூரிகளில் சேர்க்கணும். யூனிவர்சிட்டி போனீங்கன்னா சரியா இருக்கு. நீட் தேர்வுல நீங்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜேடியூல போனீங்கன்னா கெமிஸ்ட்ரி இஸ் கம்பல்சரி உங்களுக்கு. அப்ப அப்படிங்கும்போது நீங்க ஒரு பிஹெச்டி படிச்ச மாணவர்களை போய் நான் சுகி சுமோட்டோட சொல்லும்போது இன்னும் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப என்ன இருக்கும், அவர் டிப்ரெஸ் ஆகும், ரொம்ப டிப்ரெஸ் ஆவாங்க. அதனால வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறீங்க. நிறைய இருக்கு சார். நம்ம காம்பிடன்ஸ் நம்ம சொல்றோம்ல, எந்த காம்பிடன்ஸ் நீங்க வளர்த்துக்க, உங்களுடைய ஸ்கில்ல வளர்த்துக்க, உங்களுடைய டொமைன் பேஸ்ட் ஸ்கில்ல வளர்த்துக்க. ஏன் இல்ல வேலை இல்ல, வேலை இருக்குதா யாருக்கு? ஆனா வேலை இல்லைன்னு சொல்றது யார காரணம்? வேலை இல்லைன்னு சொல்றது யாரு காரணம்? இப்ப தமிழ்நாட்டில் நீங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கிறாங்கன்னு. இன்னைக்கு இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்தாதான் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் அமெரிக்காவில் நல்லா வேலை செஞ்சுட்டு உட்கார்க்கான். நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தியாவில் உள்ள அத்தனை சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் அத்தனை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோ ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ், ரிசர்ச் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் 10 காலேஜஸ் வச்சுட்டு எவ்வளவு பேர்? நம்பர் முக்கியம். அவனுக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில வளமா இருக்கான், பொருளாதாரத்தில் வளமா இருக்கான். இதெல்லாம் நம்ம எடுத்து காட்டுருக்கு. அதாவது ஒருத்தன் என்னுடைய காம்பிடன்சி 99% வச்சிருக்கணும். காம்பிடன்ஸ் இல்லாதவனுக்கு வேலை இல்லைன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. இன்ஸ்டிடியூஷன் ஒரு சர்டன் லெவல் தான் அது. இப்போ கல்வி என்று வருகின்ற பொழுது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு, கண்கரண்டில் இருக்கிறத மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிறது நீண்டகால ஒரு கோரிக்கையாக இருக்கிற சூழல்ல இப்போ இந்த இடத்துலையும் அதுதான் வருது. துணைவேந்தர் நியமனத்திலையும் மாநிலத்துக்குள்ளே தான் வரணும். அந்த அதிகாரம் என்பது தான் யார் வரம்புக்குள்ளே வரணுங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. அதுதான் வேறு வடிவத்தில் வெளிப்படுதா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? இதுக்கு முன்னாடி காயத்ரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு, பாலிடெக்னிக் குறைஞ்சி போச்சு. பாலிடெக்னிக்னா ஏன் ப்ராக்டிக்கலாக நம்ம பேச கற்றோம். இப்போ நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆரம்பிக்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ப்ரைவேட் காலேஜஸ் நாளைக்கு காலையில் ஆரம்பிச்சிடறாங்களா? இல்லை, கவர்மெண்ட் பாலிசி. The government policy not only from Tamil Nadu, the entire India. AICTங்கிற ஒரு பாடி இதுக்கு இப்போ மெடிக்கல் காலேஜஸ் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க? மெடிக்கல் காலேஜஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ற இம்பார்ட்டன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் இம்பார்ட்டன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா இந்த நம்ம குவாலிட்டி நம்ம டைலூட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்ஸ் காலேஜஸ் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாலிடெக்னிக் இப்போ நிறைய காலேஜஸ் க்ளோஸ் பண்றாங்க. ஏன் க்ளோஸ் பண்றாங்க? க்ளோஸ் பண்றதுக்கான காரணம் அட்மிஷன் வரல. பையன் அதை என்கரேஜ் பண்றது கிடையாது. அவன் என்ன பண்ண இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயங்கள். பாலிசி மேக்கருடைய இஷ்யூஸ் தான் இன்னைக்கு எஜுகேஷனை டைலூட் ஆகிட்டு இருக்கலாம், காம்பிடன்ஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பேசலாம். ஐயா சொன்ன போது காம்பிடன்சி சொன்னாங்க பார்த்தீங்களா இல்லையா? காம்பிடன்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஐயா IAS படித்த காலத்தில் அவங்க மாஸ்டர்ஸ் படிச்சு தான் சிவில் சர்வீஸ் போயிருப்பாங்க. அப்போ மாஸ்டர்ஸ் படிக்கும்போது அவர் கிளாஸ்ல இருந்த 25 பேர் 30 பேர் எல்லாருமே நல்ல நிலைக்கு அடைச்சிட்டாங்களா?
நான் படிக்கும்போது எல்லாரும் இருக்காங்களா? காயத்ரி படிக்கும்போது எல்லாரும் இருந்தாங்களா? இவர் சார் படிக்கும்போது எல்லாரும் ப்ரொஃபஸர் ஆகிட்டாங்களா? அப்போ என்ன காரணம்? அந்த நேரத்துலையும் சரிதான், இந்த நேரத்துலையும் சரிதான். உலகம் என்னைக்கு தோன்றுச்சோ, யாருக்கு ஸ்கில் இருக்கோ, யாருக்கு காம்பிடன்ஸ் இருக்கோ, அவங்க தான் சக்ஸஸ் ஆக முடியும், சஸ்டைன் ஆக முடியும். வலியுறுத்து வாழும். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அது வந்து இதுல மாற்றுக்கிறதே இல்ல. அது வந்து ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ் காம்படிஷன் அதிகமாயிட்டு இருக்கும். நாகராஜன் சார், காலத்துக்கேற்ப கல்வி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப அரசோ அல்லது கொள்கை வகுக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளோ அதுக்கேற்ப தானே போவாங்க. சில கோர்ஸுகள் யாருமே சேரலை, மூடப்படுதுன்னா இல்லை பண்ணுறது இல்லைன்னு தான் பண்ணலை. இப்போ ஒரு நிமிஷம் ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியில் பையன் ஜாயின் பண்ணுங்கிறாங்கல்ல. இது நம்ம எங்க வேர் வி டிட் எ மிஸ்டேக்ஸ்னாக்க, அண்டர் கிராஜுவேட்ஸ்ல மேத்ஸ் பிசிக்ஸ் பையன் சேரல. அண்டர் கிராஜுவேட்ஸ்ல பையன் சேர்ந்துருந்தா தான் மாஸ்டர்ஸ் வருவான். அப்ப அண்டர் கிராஜுவேட்டே வந்து இல்ல, அதாவது அண்டர் கிராஜுவேட் சேர்ந்தா தான் அங்க வர முடியும். இல்ல அண்டர் கிராஜுவேட்ல அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஏன்னா டீச்சர்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்றேன் சார், ஒண்ணும் இல்ல, கவர்மெண்ட் காலேஜஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையா? கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கா இல்லையா? அப்ப அந்த வாத்தியார் என்ன பண்ணாரு? அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம்? அவர் ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல? ஏன் பையன் இம்ப்ரெஸ் பண்ணல? அப்ப அதை இம்ப்ரெஸ் பண்ணாத வாத்தியார் தானே அந்த மேத்தமெட்டிக்ஸ் டைலூட் பண்றாரு. அப்ப டீச்சர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? என்ன பொறுத்தவரை வந்து அதே மாதிரி எலிமெண்டரி ஸ்கூலா இருக்கலாம், ஹையர் எஜுகேஷனா இருக்கலாம், ரெண்டுலையுமே வந்து என்னன்னா டீச்சர்ஸ் கேப்பபிலிட்டி மிக முக்கியமான விஷயங்கள். நீங்கள் எந்த சிலபஸ் கொடுத்தாலும் சரி தான், எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எந்த சம்பளத்தை கொடுத்தாலும் சரி தான், டீச்சர்ஸ் அந்த கேப்பபிளாக இருந்தாங்கன்னா, காம்பிடன்சியாக இருந்தாங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்க முடியும். டீச்சர்ஸை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க டீச்சர்ஸ் குவாலிட்டியாக வரணும், எண்ணிக்கை சரியாக இருக்கணும், ரேஷியோ சரியாக இருக்கணும்னா அரசு கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இல்லை சார், எனக்கு 50 பேர் கொடுத்தாலும் 500 பேர் கொடுத்தாலும் என்னால் முடியும்னு செய்கிறதா முக்கியம். நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.